முறை வணங்கி தேவேந்திர உள்ள வேளாளர்கள் பெருமக்களின் சார்பாக அனைவரையும் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்தமைக்கு உங்களை எல்லாம் வாழ்த்தி, ஐயா அவர்களை பற்றி பேசுகிறேன். நிறைய பேசலாம். அவர் 2 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காருங்க. நிறைய புக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பெரும்பேரை வந்தால் நான் அவர் எடுத்தோட 2 நிமிஷம் கூட எடுத்துக்காதீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேசியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் சிலதை மட்டும் கூட சொல்லி விடைபெறலான் இருக்குங்க. அந்த வகையில் ஐயா அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கணபதிபாளையம் என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். அந்த ஊரை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு. நான் அந்த ஊரை போய் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் மாமனார் ஊர் பக்கத்தாக இருக்குது, டிஎன் பாளையம். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு படிக்க முடியுமாங்கிற கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி. சரியா? அந்த வகையில் 1942 வாக்கில் ஐயா அவங்க பிறந்தாங்க. அவங்க 1964 நம்ம கோவை பொறியியல் கல்லூரியில் பிஇ பட்டப்படிப்பை சிறப்பாக படித்து முடித்தார். அது முடித்ததோடு இல்லாமல் 1968 எம்எஸ்சி இன்ஜினியரிங் படிப்பை கிண்டி பொறியியல் கல்லூரியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி முடித்தார். இந்த நிகழ்வில் அவருக்கு படிப்பு என்பது ஒரு வெறித்தனமாக இருந்திருக்கு போல் இருக்கு. அதை கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்லேயே அமெரிக்காவில் கன்கிரீட் பல்கலைக்கழகத்தில் உயர் படிப்பு பட்டமும் பெற்று மிக சிறப்பாக இருந்திருக்காரு. இந்த வகையில் அவருடைய வாழ்க்கை அப்புறம் 1964 84 வரைக்கும் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறதாக சில தகவல்கள் இருக்குங்க. இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய உலகநாதன் சொன்ன மாதிரி 40,000 கிராமத்தில் 20,000 குக்கிராமங்கள் பார்த்துருக்காரு. அந்த 20,000 குக்கிராமங்களில் எங்கள் ஊர் ஒன்று. ஏன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் ஊரில் மறைந்த சப் ரெஜிஸ்டர் மிஸ்டர் பேச்சுமுத்து அவர்களை சந்தித்த பொழுது நான் ஒரு இடத்துல பேசியிருக்கிறேங்க. அப்புறம் நாங்கள் சின்ன வயசில். ஆகவே அவருடைய சமுதாய முன்னேற்றமும் அதே போல் இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு யாரெல்லாம் உழைத்தாலும் கூட அவர்களுக்கு நாம் இதே போல மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்களுடைய நினைவில் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒவ்வொரு தேவேந்திர உள்ள வேளாளர்களுடைய உரிமை பொருளாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இது அதே போல இந்த 7 உட்பிரிவுகளை உண்ணா பண்ணுறதுக்கு யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்குவோம். இந்த 7 உட்பிரிவு ஒன்று பண்ணாங்களே, அது யாருடைய தான் சரி, எக்ஸ்ஆர் ஒய், அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும். அந்த வகையில் இப்போ ஐயாவுக்கு இந்த பள்ளர் மீட்புகளால் அதாவது இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான முழு சுதந்திரம். அதை எல்லாரும் நினைவுகளை கேட்டுக்கொண்டு ஐயாவுடைய நினைவந்த நிகழ்வுகளை எனக்கும் வாய்ப்பெடுத்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.